எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பண்ணைக்கீரையில் எப்படி சமையல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாருங்கள், பண்ணைக்கீரை நல்லா ஆஞ்சி குச்செல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த இலையை மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரு 100 அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். நான் 2 கட்டு பண்ணைக்கீரை எடுத்திருக்கேன், அதனால் 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்காங்க. இந்த பாசிப்பருப்பு ஒரு கொதி வந்துருக்கட்டும். பாருங்கள், பாசிப்பருப்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5-6 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி 2 சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா கொதி வந்து கொஞ்சம் அரை வேக்காடு அவிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ அரை வேக்காடு அவிஞ்சு வந்துருச்சு. இது இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ கீரை சேர்த்துடலாங்க. நம்ம பண்ணைக்கீரை நல்லா ஆஞ்சி இலையை மட்டும் தான் எடுக்கணும், தண்டு சேர்க்கக்கூடாது. ஆஞ்சி நல்லா கழுவி தண்ணியில் வடிகட்டிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெத்தினாக்க அமுக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கடைச்சி எடுக்க போகிறோம், அதனால் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இது தண்ணி சரியாக வரும். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய வச்சா போதும். கீரையை ரொம்ப அவிய விடக்கூடாது. அது கலர் கூட லைட்டாக மாறக்கூடாது. அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டோம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்சிடலாங்க. தாளிக்கிற கரண்டில் கடுகு, வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உருட்டு உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. நம்ம உருட்டு உளுந்தை கடைசியில் சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பரான பண்ணைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.